பெண்களுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887756. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கந்தர்வகோட்டை தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது கந்தர்வக்கோட்டை 2026 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை காட்டுகிறது. கொரோனா காலம் ஒரு கடுமையான நெருக்கடியான காலம். அந்த காலத்தில் கூட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிட்டத்தட்ட ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருமானமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம். நம்முடைய கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஓராண்டு கல்லூரிக்கு போல பள்ளிக்கு போகல, மன உளைச்சல் இருந்தாங்க. ஓராண்டு வீணா போய்விட்டது என்று கவலையோடு இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆல் பாஸ் போட்டோம்ல. அப்ப குறிப்பறிந்து செயல்படுகின்ற அரசு அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும், விவசாய தொழிலாளிக்கு என்ன செய்ய வேண்டும், மாணவ சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட்டு இயக்கலாம். இப்போ ஷிப்ட், எந்த நேரத்திலையும் மின் மோட்டரை இயக்க முடியாது. மின்வெட்டு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பகல்ல மின்சாரத்தை கொடுக்குறாங்க. ஆக ஷிப்ட் முறை இருக்கிறது. தள்ளதப்பா, அப்படியே இருங்க, நெருக்காது இருங்க. ஆக அதிமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அந்த அடிப்படையில் மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அங்கே வேளாண் பணி சிறக்க செழிக்க குறிப்பிட்ட நேரத்தில் அவர்களுக்கு நீர் பாய்ச்ச தகுந்த நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல இன்றைக்கு விவசாயிகளுக்கு தடையில்லா உரம் கிடைச்சது. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு நல்ல விலை கிடைச்சது. திமுக ஆட்சியில் எல்லாமே போயிட்டு விவசாய தொழிலாளி, அந்த விவசாய தொழிலாளிக்கு அற்புதமான பசு வீடுகள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதிமுக ஆட்சியில் அருமையான வீடு, காங்கிரீட் வீடு. அவள் வீட்டு மனை இருந்தா அந்த ஏழைகளுக்கு அங்கேயே வீடு கட்டி கொடுப்போம். அப்படி வீட்டு மனை இல்லாத நபர்களுக்கு வீட்டு மனை அரசாங்கமே வாங்கி அவர்களுக்கு விலையில்லாம வீடு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் கொடுப்போம். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் காத்து நிக்க மாட்டோம். அதிமுக ஆட்சியில் தை பொங்கல் வருகின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக தை பிறந்தால் வழி பிறக்கும் தமிழர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த பொன்னான நாள்ல எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதே போல இனி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் 2026 ஆட்சி அமைந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் அற்புதமான, நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வருடம் கொடுப்போம். ஏன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதுதான் அதிமுக ஆட்சியினுடைய லட்சியம். அது மட்டும் இல்ல, விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி விலை ஏற்றத்தை தடுக்க முடியாத அரசு தேவையா? தேவைங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா 525 அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. 525 அறிவிப்பு
2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அதுல 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அப்ப ஏமாத்திட்டாங்கல்ல. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லி எப்போ மக்கள்கிட்ட ஏமாற்றுறது கிடையாது. அது மட்டுமல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? அதோட நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்விக்காக வங்கியில கடன் ரத்து பண்ணாங்களா? இது ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 41% பேர், சுமார் 3,81,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று கனவு. அதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தினம் 2818 பேர் 1 ரூபாய் கல்வி கட்டணம் இல்லாம இன்றைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியை நிறைவேற்றிக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்த பகுதியில் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.